ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நம்மாழ்வார் விஸ்வக்சேனரின் அம்சம். திருமங்கையாழ்வார் திருமாலன் சாருங்க வில்லோட அம்சம். பெரியாழ்வார் கருடாழ்வான் அம்சம். ஆண்டாள் பூதேவி தாயார் பூவி பிராட்டியாரின் அம்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த வகையில திருக்கட்சி நம்பிகள் அப்படின்ற ஆச்சாரியர் எந்த அம்சம் எம்பெருமானோடது அப்படின்னு கேட்டிருக்கார். எந்த எம்பெருமானோட எந்த அம்சத்துல அவதரிச்சிருக்கார் திருக்கட்சி நம்பிகள் அப்படின்றதுதான் கேள்வி. இது நம்ம டைரக்டா இதுக்கு ஆன்சர் பார்க்காதேக்கு சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். திருக்கட்சிகள் நம்பி மாசி மிருகசிரீஷத்துல அவதரிச்சார். அவதார ஸ்தலமும் பரமபதிச்ச ஸ்தலமும் ரெண்டுமும் ஒண்ணுதான். ரெண்டும் பூவிருந்தவல்லி. அவரோட ஆச்சாரியன் ஆள வந்தார். அபிமான சிஷ்யர்னு சொல்லலாம். அபிமான சிஷ்யர் யாருன்னா எம்பெருமானார். திருக்கட்சி நம்பிகள் பத்திய சில விவரங்கள் பார்த்தேன்னா நேர நிறைய விஷயங்கள் காணப்படல அப்படின்னாலும் வியாக்கியானங்கள்ல நம்ம பூர்வாச்சாரியர்கள்னா அவரை பத்தி நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கார். இந்த குறிப்புகள்லாம் அடியேன் சில வெப்சைட்ல இருந்து எடுத்து கார்லேட் பண்ணிருக்கேன். முதல் பல்லாண்டு அதுக்கு நம்ம சாரதி ஸ்ரீ யூவே சாரதி தோத்தாத்ரி சுவாமி அவரோட கோயில்.org கைங்கரியத்துக்கு பல்லாண்டு. அப்புறம் அடியனோட ஆச்சாரியர்கள் அடியனுக்கு வியாக்கியானத்துல சாதித்ததெல்லாம் எடுத்து நோட்ஸ்ல இருந்து எடுத்து ஒரு குறிப்பு மாதிரி பார்க்கலாம். இப்போ பெரியாழ்வார் திருமொழியில பார்த்தேன்னாக்கா திருவாய்மொழி பிள்ளை சுவாபதேச வியாக்கியானத்துல இது எல்லாருக்கும் தெரியும். திருக்கட்சி நம்பிகள்னாலே திருவாலவட்ட கைங்கரியம் தான் தேவ பெருமாளுக்கு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லையா? அதுல திருக்கட்சி நம்பிகள் தேவ பெருமாளிடம் எம்பெருமானுக்கு உகந்த ஒரு திருநாமம் ஒன்றை தனக்கு சூட்டுமாறு வேண்டி நிற்க கஜேந்திர ஆழ்வான் காஞ்சியில் தேவ பெருமானை வழிபட்டதால் கஜேந்திர ஆழ்வான் தேவ பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமானவர் இல்லையா? இதனால எம்பெருமான் திருக்கட்சி நம்பிகளுக்கு கஜேந்திர தாசர் அப்படின்ற ஒரு திருநாமம் திருக்கட்சி நம்பிகளுக்கு சூட்டி மகிழ்ந்தாராம். இப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானம் சுவாபதேச வியாக்கியானத்துல திருவாய்மொழி பிள்ளை மூலமா கிடைக்கிறது. அவர் எழுதியிருக்கு. அடுத்த ஒரு சூர்ணிகை பார்த்தேன்னாக்க ஆச்சாரிய ஹிருதயத்துல தியாக மண்டபத்தில் ஆலவட்டமும் கையுமான அந்தரங்கரை வைதிகோத்தமர் அனுவர்த்தித்த கிரமம். அந்தரங்கரை வைதிகோத்தமர் அனுவர்த்தித்த கிரமம் அப்படின்னு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிராமண குலத்தில் பிறக்காத பாகவதர்களோட பெருமையை பத்தி தான் அந்த சூர்ணிகை பேச வருது. அதோட முதல் ரெஃபரன்ஸே பாத்தீங்கன்னா தியாக மண்டபம் என வழங்கப்படும் காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் வீசி கைங்கரியம் அதை செய்து வந்திருக்கிற திருக்கட்சி நம்பிகளுக்கு மிக உயர்ந்த வைதிகோத்தமரான யாரு எம்பெருமானாரே சேவை செய்ததை இவ்வாறாக குறிப்பிடுகிறார் அப்படின்னு ஆச்சாரிய சூர்ணிகை அதை பாக்குறோம். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்பிள்ளையோட ஈட்டு ஸ்ரீசுக்தியில திருவிருத்தத்துல 8வது இதுல பாசுரத்துல ஒரு முறை எம்பெருமானார் சில ஸ்ரீ வைஷ்ணவர்களோட கோஷ்டியில இருக்காராம், உட்கார்ந்துட்டு இருக்கார், அமர்ந்துட்டு இருக்கார். அப்போ திடீர்னு திருக்கட்சி நம்பிகளை பற்றி நினைவு அவருக்கு. திருக்கட்சி நம்பிகள் காஞ்சிபுரத்துல இருக்கார், எம்பெருமானாரோ ஸ்ரீரங்கத்துல இருக்கார், திருவரங்கத்துல. விண்ணப்பிக்கிறார், இந்த மாதிரி யாராவது ஒருவர் நம்ம குழாத்திலிருந்து காஞ்சி சென்று திருக்கட்சி நம்பிகளோட நலம் திருமேனி பாங்கான்னு கேட்டுட்டு வரணும் அப்படின்னு. அன்னைக்கு வர இயலுமான்னு கேட்டிருக்காரு. அவர் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. அப்போது கோஷ்டியில ஒருவரும் முன் வரலையாம். அடுத்த நாள் மறுநாள் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பிகள் மகாபூர்ணர்னு சொல்றோம் இல்லையா, பெரிய நம்பிகள் எம்பெருமானார் அணுகி அதுதான் எம்பெருமானார் திருவுள்ளம் இருந்தாக்க திருவுள்ளம் ஆனால் அவரே தானே காஞ்சிபுரம் சென்று வருவதாக கூறுகிறார். அதோட பிரமாணமும் இருக்கு. ஏன் அவர் திருவரங்கத்திலேருந்து காஞ்சிபுரம் சென்று திருக்கட்சி நம்பிகளை நலமானு கேட்டு பின்னோடைக்கே கிளம்பி வந்ததாக சரித்திரம் இருக்கு. அப்ப கூட திருக்கட்சி நம்பிகள் சொல்றாலாம், இன்னும் சில தினங்கள்ல இங்க உற்சவம் ஆரம்பிக்க போறது, உற்சவம் வரதனுக்கு சேவிச்சுட்டு போலாமேன்னு. அப்போ பெரிய நம்பிகள் சொல்றாரா, அடியேனோட
இவர் எம்பெருமானார் நியமனம் உங்களோட திருமேனி பாங்கான்னு கேட்டுட்டு வர சொன்னதுதான், மத்த எதுவுமே அடியனுக்கு இட்ட ஆணை இல்ல அப்படின்னு இமீடியட்டா கிளம்பிடுறாரு அவர். இது ஒரு சூர்ணிகை, இது ஒரு ரெஃபரன்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க ஆச்சாரிய ஹிருதயத்துல 85ஆம் சூர்ணிகை, அது பார்த்துப்போம். இப்பதான் தியாக மண்டபத்தில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் எப்படி பாகவதோத்தமர் பிராமண குலத்தில் பிறக்காதவர்களுக்கு எப்படி கைங்கரியம் செய்வது, அதோட ரெஃபரன்ஸ் எம்பெருமானாரே திருக்கட்சி நம்பிகளுக்கு பண்ண கைங்கரியம், அதை பத்தி பேசுறாரு இல்லையா. அப்புறம் பாத்தீங்கன்னா மணவாள மாமுனிகள் அவரோட தேவராஜ மங்களம் அப்படின்றதுல 11வது ஸ்லோகத்துல திருக்கட்சி நம்பிகளின் மேன்மையும் தேவபெருமாள் அவருக்கு அளித்த மீதுள்ள அறிவையும் பின்வருமாறு, அதுதான் அந்த 6 வார்த்தைகள் எப்படி குறிப்பிட்டிருக்காரு, அந்த ஒரு ரெஃபரன்ஸ் காமிட்டார். இப்போ இத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு காணப்பெறது அவரோட சரித்திரத்துல இல்லையா, திருக்கட்சி நம்பிகளோட சரித்திரத்துல. அதனால முதல்ல இதுலேந்து எடுத்து நம்ம திருக்கட்சி நம்பிகள் பெருமாளோட எந்த அம்சம்ன்றத பார்க்கும்போது எப்படி இத பாவிக்கலாம் அப்படின்றது ஒரு பாவம் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாவம் தான் நேரம் இருக்குன்னு ஆச்சாரியர்கள் குறிப்பிடலனாலும் இந்த பாவத்துலதான் குறிப்பிட்டிருப்பாளோ அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல அந்த பாவம் எங்கேருந்துன்னா அந்த கஜேந்திர ஆழ்வான் எபிசோட் இல்லையா, கஜேந்திர தாசர்னு எங்கேருந்து அவருக்கு திருநாமம் வருது காஞ்சி பெருமாள் கிட்ட இருந்து. அப்போ அந்த தயா ஸ்வரூபம் இல்லையா, இது டைரக்ட் கனெக்ஷன் டு கஜேந்திர மோக்ஷம். எப்படி எம்பெருமானோட லீலை அந்த தயாஸ்வரூபமே அவன் இறங்கி வந்தான் இல்லையா, இமீடியட்டா இறங்கி வந்தான், கருடாழ்வான் கூட வெயிட் பண்ணாம எம்பெருமான் அங்க வந்துட்டான் அப்படின்னு காமிக்கிறான். அதனால அந்த தயாஸ்வரூபமே திருக்கட்சி, எம்பெருமானோட தயாஸ்வரூபமே திருக்கட்சி நம்பிகள் அப்படின்னு இந்த சரித்திரத்துல இருந்து எடுத்துக்கலான்றது அடியனோட ஒரு பாவம். அடுத்தது ஆச்சாரிய ஹிருதயத்துல அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரியன், அவர் பரம பாகவத ஸ்வரூபம். எப்படின்னாக்கா திருவடி ஹனுமான் வச்சுக்கோங்க, திருவடியும் வச்சுக்கலாம், கருடாழ்வானும் அவளோட உயர்த்தி அத பிறப்புனால உயர்த்தி இல்லையான்னு அடியனுக்கு தெரியல. ஆனா அவளோட உயர்த்தி எல்லாம் பாத்தீங்கன்னா கைங்கரிய பாவத்துல உயர்த்தி இல்லையா. அதே மாதிரி திருக்கட்சி நம்பிகள் பிறப்பால பிராமணரா இல்லைனாலுமே எப்படி எம்பெருமானோட தேவராஜ பெருமாளோட 6 வார்த்தைகள் பேசி அதை உடையவருக்கு கொண்டு தெரிவிக்கிறபடி, உடையவருக்கு எல்லாமும் நித்தியமும் தெரியும் அவருக்கு, அவரே ஆதிசேஷன் அவதாரம் தான். ஆனாலும் பூர்வாச்சாரியர்கள் காமிச்சு கொடுத்த கிரமம் படி ஒரு ஆச்சாரியன் முன்னிட்டு பண்ணணும்ன்றது, எம்பெருமான பத்தணும்ன்றதுக்காக திருக்கட்சி நம்பிகளையே அவர் ஒரு ஆச்சாரியனா பத்தி எம்பெருமான் தேவராஜ பெருமாள் கிட்ட இருந்து பத்தி இருக்காரு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. ஒரு டிவைன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம், நிர்மல பக்திக்கு ஒரு டிவைன் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுல பார்த்தோம்னாக்க நம்ம ஒரு திவ்ய ஒரு சந்தேஷ வாகன தத்துவமா வாகக தத்துவமா வேணா இவரை வச்சுக்கலாம். எப்படின்னாக்க ஒரு எம்பெருமானோட ஒரு வாய்ஸாவும் எம்பெருமானோட குரலாவும் எம்பெருமானோட மெசஞ்சர் அடியாராகவும் திருக்கட்சி நம்பிகள் இருந்திருக்கார். அப்போ இது எங்க ஈடு போறதுன்னா திருவடியோட அம்சமாவே இருக்காரோ இவர், அதனால ஒரு வாயு தத்துவமா வச்சுக்கலாமே திருக்கட்சி நம்பிகளை. இது அடியனுக்கு ரொம்ப உகந்ததா பட்டது. திருவடியோட அம்சமாவே திருக்கட்சி நம்பிகள் வந்திருக்காரு அப்படின்றது இன்னொரு இது பாவனை. அடுத்தது பாத்தீங்கன்னா மாமுனிகள் தன்னோட தேவராஜ அஷ்டகத்துல எப்படி சாதிச்சிருக்காரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பராசர பட்டர் பகவத் குண தர்ப்பணத்துல சாதிச்சிருக்காரு. எப்படின்னாக்கா அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தாக்க திருக்கட்சி நம்பிகளோட பிரதிபிம்பம், அவர் எதோட பிரதிபிம்பம்னா எம்பெருமானோட அற்புதமான குணம் சௌலபியம் இல்லையா. சௌலபியத்துல அர்ச்சையில நம்மளுக்கு எல்லாம் சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். திருக்கட்சி நம்பிகளும் அந்த அர்ச்சா பெருமாள் கிட்டதான் பேசியிருக்காரு. அப்போ இவர் அந்த எம்பெருமானோட சௌலபியத்தோட அம்சமாவே திருக்கட்சி நம்பிகள் பிரதிபிம்பமா அவதரிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இன் ஷார்ட் இதெல்லாம் ஒரு சம்மரி ஆக்கணும்னா திருக்கட்சி நம்பிகள் எம்பெருமானோட தயை மற்றும் சௌலபிய தத்துவத்தின் அவதார அங்கம் என சொல்லலாம். கஜேந்திரதாசர் என்னும் திருநாமம் பெற்றது தயை வடிவமான கஜேந்திர மோக்ஷம் சம்பந்தம். தேவப்பெருமாளுடன் நேரடியாக உரையாடியவர் சௌலபியத்தின் சின்னம். எம்பெருமானாரே அவருக்கு கைங்கரியம் செய்தவர்
பாகவத சிரோன்மணி. இதனால் அவர் தயை சௌலபிய அவதார அங்கம் அப்படின்னு என சம்பிரதாய பாவத்தில் கொள்ளலாம் அப்படின்றது அடியேனோட ஒரு சின்ன அபிப்பிராயம். இதுல ஏதாவது குறைகள் இருந்தா அது அடியேனை மட்டுமே சாரும், அடியேனோட ரிசர்ச் ப்ராசஸ மட்டுமே சாரும். நிறைகள் எல்லாமே அடியேனோட ஆச்சாரியர்களை தான் சேரும். அடியேன் அனைத்து ஆச்சாரியர்கள் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000. இதுல திருக்கச்சி நம்பிகள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. ஸ்ரீ காஞ்சி பூர்ண மிஸ்ரேன பிரீத்யா சர்வாபிபாஷனே அதித்தார்ச்சா வியவஸ்தாய ஹஸ்தகிரீஷாய மங்களம் அப்படின்றது அவரோட தனியன். அடியேன் ஸ்ரீனிவாசதாசன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.